எலெக்ஷன் வரட்டும்யா, தினகரன் சசிகலாவுக்கு அதிமுகவின் கதவு ஓபன் ஆகிடும். தங்கமணி சொன்ன தங்கமலை ரகசியம். கருணாநிதியின் கடைசி ஆட்சி காலத்தின் கடைசி வருஷமான 2011 கொடநாட்டில் தங்கியிருந்தார் ஜெயலலிதா. மலை மேலேயே குந்திக்கின்னு இருந்தா இந்த அம்மா எப்படி ஆட்சியை பிடிக்கும் என்று சென்னையில் அக்கட்சி நிர்வாகிகள் கவலையில் ஆழ்ந்தனர். திடீர்னு மலையை விட்டு இறங்கிய ஜெயலலிதா தரைப்பகுதியான கோவையில் ஒரு மெகா ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தனர். மக்களின் அடிப்படை பிரச்சினையை கண்டுக்காத திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று ஜெயலலிதா அறிவித்தபோது, கொசு பிரச்சினைக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினா கோட்டையை பிடிக்க முடியுமா என்று பகடி பேசியது திமுக. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூடிய கூட்டம் தமிழக அரசியல் தலையெழுத்தை மாற்றியது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் அதிமுக ஆட்சிதான் என்று கட்டியம் கூறியது அந்த கொசு ஆர்ப்பாட்டம்தான். அதே ரூட்டை தான் இப்போது எடப்பாடியாரும் பிடித்து தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டங்களை துவக்கியுள்ளார். சிலவற்றில் அவரை போய் நிற்க, பலவற்றிற்கு தன் சகாக்களை அனுப்புகிறார். அந்த வகையில் அதிமுக ஆட்சியில் மதுரை மாநகராட்சிக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்குவதை கண்டித்து திருப்பரங்குன்றத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுகவினர் மத்தியில் நடத்தினர். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய தங்கமணி, திமுக பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது சொத்து வரி, வீட்டு வரியையும், மின்சார கட்டணம் உள்ளிட்ட மக்களுக்கான அனைத்து சேவைகளுக்கும் விலையேற்றம் செய்துள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி வழியில் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுகிறார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை முடக்கியுள்ளனர். பாதாள சாக்கடை திட்டம், லோயர் கேம்ப் கூட்டு குடிநீர் திட்டம் முடங்கியுள்ளது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு வழங்குவதை மறுத்துவிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதால் முடக்கி வைத்துள்ளனர். நீட் தேர்வு, கல்விக் கடன், நகைக்கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு 1000 ரூபாய் என்னாச்சு என்று சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் குறைவான அளவில் மட்டும் கொடுத்தார்கள். கேட்டால் தகுதியானவர்களுக்கு கொடுத்தோம் என்கிறார்கள். மக்கள் தகுதி பார்த்து வாக்களித்திருக்க வேண்டும். ஆட்சிக்கு வர பொய்யான வாக்குறுதி கொடுப்பது திமுகவின் வழக்கம். அதிமுக ஆட்சியில் எங்கேயும் கள்ளச்சாராயம் கிடையாது. ஆனால் இப்போது போலீசார் கைகள் கட்டப்பட்டு உள்ளது. கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராயத்தால் பலியானார்கள். இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 3 லட்சம் தான் கொடுத்தார்கள். எங்கள் ஆட்சியில் இருந்த காவல்துறை தான் இப்போதும் உள்ளது. ஆனால் தமிழகமே போதைப் பொருட்களால் சுருண்டு கிடக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துவிடும். நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை யார் ஆள்வது என்பதற்கான தேர்தல். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியாரோ ஸ்டாலினோ என்றால் மக்கள் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்கின்றனர் என்று பேசினர். பிறகு அவரிடம் செய்தியாளர்கள், என் ஆட்சியில் மக்கள் மகிழ்வாக உள்ளார்கள் என்று முதல்வர் சொல்கிறாரே என கேட்டதற்கு, திமுக வீழப்போவது உறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 6% வாக்குகள் குறைந்திருக்கிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் 6% குறையும். அந்த 12% எங்களுக்கு வரும் என்றார். அடுத்து அதிமுகவில் பிரிந்த அணிகள் ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று கூறுகிறார்கள் என்ற கேள்விக்கு, கட்சியில் யாரையும் சேர்க்க முடியாது என்று நான் சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் யாரை சேர்ப்பது என்று பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் என்றார். உடனே அப்ப தேர்தல் நேரத்தில் சசிகலா, பன்னீர், தினகரனை சேர்த்துருவாரா இபிஎஸ் என்று ஒரு துடுக்கான ரிப்போர்ட்டர் கேட்க, ஒரு தினசா சிரிச்சிட்டு நகர்ந்தார் தங்கமணி.